பேக் டு சேனல். நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். யூசுவலா நம்ம ஒரு மூவியோட அப்டேட் பார்ப்போம். இல்ல ஒரு ஆக்டர்ஸோட அப்கமிங் மூவிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருந்த ஒரு கப்பிள்ஸ்னே சொல்லலாம். நாக சைதன்யா அண்ட் சமந்தா. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இவங்களோட லவ் ஸ்டோரியா இருக்கட்டும், ஏன் இவங்களோட வெட்டிங் வரைக்குமே இவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க இவ்ளோ ஒரு லவ் ஸ்டோரி இருந்து விடிவிய வந்து ஹிந்தி வெர்ஷன்லயோ இல்ல மலையாளம் எடுக்கும் போதுல இருந்தே இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு லவ் தான் வந்து இவங்களோட திருமணத்துக்கு ஒரு காரணமா இருந்தது. இவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பனிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நெறைய ஆக்டர்ஸே வந்து நெறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சூர்யா அவர்கள் ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, சமந்தா கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க அப்டின்னா, சூர்யா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, சமந்தா வந்து எப்படி ஃபேமிலியையும், அவங்களோட கெரியரையும் அட் அ டைம்ல இவ்ளோ அழகா பேலன்ஸ் பண்றாங்க. அப்டின்ற மாரி விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாரு. இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த இவங்க 2 பேர் வந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், இது வந்து இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸால நடந்ததா? இல்ல சில பல காரணங்கள் என்னதான் ரீசன் நெனைக்கும்போது, கொஞ்ச நாட்கள்லயே சமந்தாக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸால நடந்திருக்கும் அப்படிலாம் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஷோபிதா வந்து பாலிவுட்ல ரொம்ப பெரிய ஒரு ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். நெறைய படங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்ல பொன்னியின் செல்வன்ல வந்து வானதின்ற கேரக்டருமே பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து நாக சைதன்யாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் வந்து அரசல் புரசலா வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ற மாரியான விஷயங்கள், இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. பட் இந்த விஷயம் வந்து மேரேஜ் அளவுக்கு போகுமான்னா, கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப இவங்க 2 பேரும் வந்து ஒரு அஃபிஷியலி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவங்க 2 பேர் திருமணத்தால தான் வந்து சமந்தாவோட இவர் டிவோர்ஸ் பண்ணாரா? அப்படின்ற மாரியான விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரோவர்ஸியா போயிட்டு இருக்கு. இதுக்கு சமந்தா வந்து பதில் சொல்லுவாங்களா? இல்ல இது பதில் சொல்லாம எப்பயும் போல காமா போயிடுவாங்களா? அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.